போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீண்ட காலமாக விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் நாளை மறுநாள் பூமிக்கு திரும்புகின்றனர். 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பும் இந்த வீரர்களுக்கு பல்வேறு உடல்நிலை பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், நாசா விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் அவர்களை சுமந்து சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் பழுதானது. ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முடியாததால் இருவரும் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. அவர்களை மீட்கும் நாசாவின் தொடர் முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோர் 9 மாதங்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர். We get from the space station while we are docked to the space station. It's actually fairly roomy for just Sunny and myself, with just the two of us. For being with us, and Butch and I are, again, so honored to be part of this crew. இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர் எலன் மஸ்கின் உதவியுடன் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் பணிகளை தீவிரப்படுத்தினார். இதையடுத்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. இதையடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் வில்மரும் பூமிக்கு திரும்புகின்றனர். ஒரு பணிக்குழு 6 மாசம் வேலை செய்யும். 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பூமிக்கு திரும்பி வருவாங்க. புதுசா ஒரு பணிக்குழு அங்க போவாங்க. ஸோ முந்தாநேத்தி வரைக்கும் இந்த 72வது பணிக்குழு தான் விண்வெளியில இருக்கு. இந்த ஸ்பேஸ் க்ரூ 9 அப்படி 10ங்கிறதுல ஒரு 4 பேர் அங்க போயிருக்காங்க. ரஷ்யாவினுடைய சோயூஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் இன்னொரு 3 பேர் போறாங்க. இந்த மாதிரி ஒரு புது 7 பேர் அங்க போவாங்க. இவங்க தான் பணிக்குழு 73. ஸோ அந்த பணிக்குழு 73 அங்கே போய் சேரும்போது 72 பகுதி பதியாக திரும்பி வரலாம். அந்த 72ல் இருக்கக்கூடிய 4 பேர் சுனிதா வில்லியம்ஸ், வில் புட்ச்மோர் உட்பட அந்த க்ரூ 9 சொல்லக்கூடிய விண்கலம் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி போனது, அதில் திரும்பி வரலாம். 9 மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் உடல் ரீதியாக பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். விண்வெளியில் புவியீர்ப்பு சக்தி இல்லாததால் பூமிக்கு திரும்பியதும் எலும்பு அடர்த்தி குறையும் என்றும், தொடர்ந்து காற்றில் மிதந்த காரணத்தால் தசை மற்றும் கண் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்முடைய புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் கீழ்ப்பகுதிக்கு போயிடும். நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க காலில் அதிகமாக ரத்தம் போகுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு எதிராக தான் நம்முடைய தலைக்கு ரத்தம் போகுது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. ஆனால் விண்வெளியில் இருக்கும்போது நம்ம மறக்கிறோம், கீழே மேலே எதுவுமே கிடையாது. அப்போ உடல் ஃபுல்லாக ரத்தம் ஒரே மாதிரி பரவும் இல்லையா? ஸோ அப்போ உடல் அதுக்கு தயாராகும். அது மாதிரி நான் ஒரு 6 மாதம் இருந்துட்டு திரும்பி பூமிக்கு வந்தேன்னா ரத்தம் வேற மாதிரி மாறிடும்ல, அதுக்கு உடல் தயாராகணும் இல்லையா? இதுதான் சிக்கல். நீண்ட காலமாக அவர்கள் விண்வெளியில் இருந்ததால் பூமியின் சூழலுக்கு மீண்டும் பழக்கப்பட சிறிது காலமாகலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 வீரர்களை சுமந்து கொண்டு பூமிக்கு திரும்பும் விண்கலம் புளோரிடா மாகாணத்தில் தரையிறங்கும் என்று நாசா தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.